ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஃப்ரீ ஆரி கிளாஸோட 11th கிளாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் எதுலேயுமே ஒரு மோட்டிவேட்டடோடு பண்ண முடியும். எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். கிளாஸுக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தாம்பூர் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3 டைப்பாக அதை வச்சுருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஸ்கொயர் ஷேப்பு, இன்னொன்று வந்து ரவுண்ட் ஷேப்பு, அப்புறம் ஹார்ட் ஷேப்பு. இந்த 3 ஷேப்லேயும் தான் நம்ம வந்து தாம்பூர் ஸ்டிச் வந்து போட்டு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்காக ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த 3 ஷேப்லேயுமே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதில் எப்போவும் மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் வந்து மேக் பண்ணுறோம். செயின் ஸ்டிச் வந்து லைனாக இந்த இப்போ நான் போடுறேன் பாருங்களேன், அது மாதிரி குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து அந்த லைன் ஃபுல்லாக போடுறோம். அப்புறம் நம்ம 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கிறதுனால 2க்கும் ஒவ்வொரு கலர் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றில் வந்து நான் பிளாக் கலர் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஜாயின் பண்ணி குட்டி குட்டியாக பாருங்கள், நான் போடுறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நெருக்கமாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெருக்கமாக எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக நம்ம செயின் ஸ்டிச் போடுறோமோ அதை பொறுத்து தான் அந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ யாராவது இமேஜ் வந்து வரைய சொல்லியிருப்பாங்க. ப்ளவுஸில் வந்து எனக்கு இந்த மாதிரி பீகாக் டிசைன் வரைஞ்சி கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, அந்த பீகாக் வந்து நம்ம எப்படி ஃபேஸ் வந்து அழகாக ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கான ஸ்டெப் தான் இந்த இது வந்து தாம்பூர் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது இப்போ ஒருத்தவங்களோட இமேஜை கொடுத்து அவங்களோட பிக்சரை கொடுத்து அவங்களோட இதை வரைய சொன்னாலும் நம்ம ஃபேஸ்க்கு வந்து தாம்பூர் ஸ்டிச் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் பிளாக் கலரில் எவ்வளோ நெருக்கமாக போட்டுக்கணும், அதே மாதிரி ஆஃபாக பிரித்து வச்சுருந்தோம்ல, ஆஃப்க்கு பிளாக்கும் ஆஃப்க்கு நான் சாண்டல் கலரும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் ஸ்டிச் தான். ஆனால் நெருக்கமாக நம்ம வந்து போடணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெருக்கமாக நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போடுறோமோ அதை பொறுத்து தான் அந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து அழகாக தெரியும். நீங்கள் எல்லாருமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இது நீங்கள் போட தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடுமே நீங்கள் வந்து 2 டபுள் கலர் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா ஓவராலாக மேலோடி நீங்கள் வந்து அந்த பாக்ஸையே ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அழகாக மேக் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்குறதுக்கே ஒரு பர்ஃபெக்டான ஒரு இமேஜாக இருக்கும். இந்த ஸ்டெப் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் வரும். ஆனால் இது வந்து நம்ம அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஃபேஸ்க்காக தான். ஃபேஸ்க்கு அந்த மாதிரி ஒரு இது எல்லாருமே ஃபார்மலாக ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு ஒரு இமேஜை கொடுத்து அந்த மாதிரிலாம் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நான் பண்ணுறதுல உங்களுக்கு குறை இருந்தாலோ எது இருந்தாலோ நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் திருத்திக்க முடியும். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் என்னால் வந்து மோட்டிவேஷனோடு நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா டான்ஸ் ஆடுறதோ வைக்கிறதோ என்னோடய ஃபேஷனாக வச்சுட்டு நானும் பண்ணலாம், எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு எல்லாருமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதுக்கு ஒரு எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னைய நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காகவாவது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ்.